அனைவருக்கும் வணக்கம். நம்ம பைத்தான் ப்ரோக்ராமில நெக்ஸ்ட் லேப் என்ன லேப் பார்க்க போறோம் அப்படின்னா, ரைட் ஏ பைத்தான் ப்ரோகிராம் டூ ரீட் அண்ட் பிரிண்ட் வேல்யூஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் ஆஃப் டிஃபரண்ட் டேட்டா டைப். ஓகேவா? ஸோ பிஃபோர் தட் நம்ம வந்துட்டு பைத்தான்ல என்னென்ன டேட்டா டைப் இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ என்னென்ன டேட்டா டைப் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பைத்தான் டேட்டா டைப். ஓகேங்களா? ஸோ இதில் நியூமரிக்கு, டிக்ஷனரி, பூலியன், செட்டு, சீக்வன்ஸ் டேட்டா டைப். ஸோ இவ்வளோ டேட்டா டைப்ஸ் இருக்குது. நியூமரிக்கில் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்டிஜர் டேட்டா டைப், ஃப்ளோட் டேட்டா டைப், காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகேங்களா? ஸோ டிக்ஷனரி, பூலியன், செட்டு, சீக்வன்ஸ் டேட்டா டைப்பில் என்னென்ன வரப்போகுதுன்னா ஸ்ட்ரிங்கு, டுபிள், லிஸ்ட்டு. ஸோ ஆல்ரெடி நம்ம போன சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ் ஸ்ட்ரிங்குன்னு என்னென்னு பார்த்தோம். ஸோ இன்டிஜர் வந்து பார்த்துருப்போம். ஓகேங்களா? தென் ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸ் நம்பர் இதெல்லாம் என்னங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டேட்டா டைப்பு அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண இன்டீஜர். ஓகே, இன்டீஜர்னாலே என்னன்னு கேட்டிங்கன்னா நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் எ நம்பர்ஸ். நெக்ஸ்ட் ஃப்ளோட்னாலே என்ன பண்ணால் பாயிண்ட்லேருந்து வரும். ஸோ 43.6 அந்த மாதிரி பாயிண்ட்ல வர்றது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோட்டில் வரும். ஓகேவா? ஸோ காம்ப்ளெக்ஸ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 + 4j 2 காம்பனன்ட்ஸ் வந்து வரும். ஓகேவா? ஸோ 2 பார்ட் வந்து வரும். ஸோ இது ஒரு பார்ட்டு, இந்த ஒரு பார்ட். ஓகேங்களா? 2 பார்ட்லேருந்து வரும். சரி. தென் ஸ்ட்ரிங் ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டுலேயே பார்த்துருக்கோம். ஸ்ட்ரிங் வேரியபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் கோர்ஸ்லையும் கொடுக்கலாம். இந்த மாதிரி டபுள் கோர்ஸில் கவர்மெண்ட் காலேஜ் கோயில்பட்டியும் கொடுத்துருக்கேன். ஸோ சிங்கிள் கோர்ஸ்லையும் கொடுத்துக்கலாம். கவர்மெண்ட் காலேஜ் கோயில்பட்டியும் கொடுத்துருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் டேட்டா டைப் என்ன பூலியன். பூலியனால என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகேங்களா? இது வேறு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபால்ஸ்னா 0, ட்ரூனா 1ங்கிற இதில் வரை வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டேட்டா டைப் என்ன வேணால் லிஸ்ட்டு. ஓகே, லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு உள்ள என்ன எழுதுறீங்களோ அதான் வந்துட்டு என்ன லிஸ்ட்டு. ஓகேவா? ஸோ வேறு 1, 2, 4.0 இந்த லிஸ்ட் வேரியபிள் வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? அது வந்துட்டு இன்டிஜராகவும் இருக்கலாம், ஃப்ளோட்டாகவும் இருக்கலாம், காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கலாம், ஸ்ட்ரிங்காகவும் இருக்கலாம், பூலியனாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி இதுக்கு பிறகு என்ன செய்யறது லிஸ்ட்டும்பாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டேட்டா டைப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டுபிள்ஸ் அப்படிம்பாங்க. ஓகேவா? டுபிள்னால என்ன சொன்னால் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்குரிய ப்ராக்கெட். இது வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனுக்குரிய ப்ராக்கெட். ஓகேவா? ஃபங்க்ஷனுக்குரிய இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம மேலே சொல்ல என்ன டேட்டா டைப் வேணாலும் இருக்கலாம் டுபிளுக்குள்ளார. ஓகேவா? இதுங்க இன்டிஜர் ஃப்ளோட் இருக்குது, தென் ஸ்ட்ரிங் எதனால வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் என்னது டுபிள்ஸ் அப்படிம்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம டிக்ஷனரி. ஓகே, டிக்ஷனரியில் உங்களுக்கு மீனிங் என்ன தெரியும். டிக்ஷனரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கீ வேல்யூ இருக்கும், அதுக்கு ஈக்குவலண்ட் இருக்கிற வேல்யூ வந்து இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 5ங்கிறது கீ, 3ங்கிறது வேல்யூ, 10ங்கிறது கீ, 5ங்கிறது வேல்யூ வந்து இருக்குது. சரி. ஸோ ஃபைனல் வேணால் செட்டு. செட்டு வேரியபிள் வந்து என்ன இருக்க போகுது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு பிறகு என்ன செட்டு வேரியபிள் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? இதுக்கு பிறகு என்ன செட்டு வேரியபிள். ஸோ செட்டு வேரியபிளை பொறுத்தளவுக்கு ஸோ இந்த ப்ராக்கெட் வந்து போடுவீங்க. ஓகேவா? ஸோ இந்த ப்ராக்கெட் போட்டு எழுதுனீங்க அப்படின்னா அதாவது என்ன செட்டு வேரியபிள் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா இன்டிஜர் இருக்கலாம், ஃப்ளோட் இருக்கலாம், காம்ப்ளெக்ஸ், ஸ்ட்ரிங், பூலியன் என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் நம்ம மொத்தம் படிக்க போகிற டேட்டா டைப். எத்தனை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. சரி. ஸோ டோட்டலாக வந்துட்டு 9 டேட்டா டைப்ஸ் தான் நம்ம இந்த பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம ப்ரோக்ராம் எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்களா. ஸோ முதல் திங் என்னன்னா நியூமரிக் டேட்டா டைப் வந்து பார்க்குறோம். ஓகேவா? நியூமரிக் டேட்டா டைப்னா ஸோ இன்டிஜர்ஸ். ஓகேவா? இன்டிஜர்ஸ். ஓகே, இன்டிஜர்ஸு. தென் நெக்ஸ்ட் என்னது ஃப்ளோட்டு. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஓகே, காம்ப்ளெக்ஸ் நம்பர் சொல்கிறது ஒன்று வந்து ரியல் பார்ட் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இமேஜரி பார்ட் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் தான் இங்கே பாருங்கள். ஸோ இன்டிஜர் ஏங்கிறது டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ டைப் ஆஃப் ஏ போட்டேன்னா ஸோ அது என்ன டேட்டா டைப் எனக்கு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ பி வந்து இன்னும் ஃப்ளோட்டில் டிக்ளேர் பண்ணுங்க. ஸோ இதுக்கு என்ன கீவேர்டு பண்ணால் டைப்பு ப்ராக்கெட்குள்ளார என்ன டேட்டா டைப் போகிறீங்களோ அந்த டேட்டா டைப் வந்து டிஸ்பிளே. இங்கே பாருங்கள். ஸோ இன்டிஜர் ஏ ஈக்குவல் டு 5. ஆனால் இன்டிஜரை டிக்ளேர் பண்ணலை, ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக இன்டிஜரை வந்து எடுத்துக்கிடுச்சு. ஓகேங்களா? டைப் ஆஃப் ஏ. இங்கே பாருங்கள் 5.0ங்கிறது ஃப்ளோட்டு. ஸோ டைப் ஆஃப் ஏ கொடுத்தா அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோட்டுங்க டிஸ்பிளே. ஸோ அதுக்கு முன்னாடி இன்டிஜர் வந்து ஈக்குவல் டு 5 கொடுத்தீங்க அப்படின்னா கிளாஸு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதோட வேரியபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா இன்டிஜருங்கிறது உங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னா டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளோட். நெக்ஸ்ட் வந்து காம்ப்ளெக்ஸை பொறுத்தளவுக்கு என்ன ரியல் பார்ட்டு ரெண்டுமே இருக்கும். ஸோ இதோட டேட்டா டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ காம்ப்ளெக்ஸ் வந்து என்ன செய்ய டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு டேட்டா டைப்ஸ், நியூமரிக் டேட்டா டைப். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன சீக்வன்ஸை பொறுத்தவரை என்னென்ன பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ட்ரிங் ஏற்கனவே நம்ம வந்துட்டு பார்த்தது தான். ஓகேங்களா? ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பு. ஸோ ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பை பொறுத்தளவுக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்துட்டு டபுள் கோர்ஸ் கொடுக்கலாம், அப்படி சிங்கிள் கோர்ஸ் தான். இங்கே பாருங்கள் எஸ் ஈக்குவல் டு வெல்கம் டு த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் போடுறேன். ஸோ எஸ்ஸை வந்து பிரிண்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு என்ன செய்யுது எஸ் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள் டைப் ஆஃப் எஸ்.
ஸோ டைப்புங்கிற எதுக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ என்ன வேரியபிள் என்ன டேட்டா டைப்புங்கிறத கண்டுபிடிக்கிற டைப்பு. ஸோ டைப் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஸ்ட்ரிங்னு சொல்லி டிஸ்பிளே ஆச்சு. ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து ஸ்ட்ரிங்கை வந்து அக்சஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா அதோட இண்டெக்ஸ் வேல்யூ சொல்லுவாங்க. ஓகே, இண்டெக்ஸ் வேல்யூ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா 0. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்னது 1. ஸோ அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா 2. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா 3. இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரிங் வேல்யூ போய்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா டபிள்யூங்கிறது 0, 1, 2, 3, 4, 5, 6 போய்கிட்டு இருக்கும். ஸோ பிரிண்ட் எஸ் ஆஃப் 1 போகிறோமாங்க. எஸ் ஆஃப் 1 எஸ்ங்கிறது ஸ்ட்ரிங்கை வாங்கினேன். எஸ் ஆஃப் 1ன்னு பண்ணுவோம். எஸ் ஆஃப் 1னா எஸ் ஆஃப் 0 வந்து டபிள்யூ, எஸ் ஆஃப் 1 வந்து இ. ஸோ எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா இந்த இங்கிறது வந்துட்டு டிஸ்பிளே ஆச்சு. ஸோ 1னா நெக்ஸ்ட் வேல்யூ. ஓகேவா? எல். ஸோ அதுக்கப்புறம் பாருங்க அப்படின்னா ஸோ -1 போட்டிங்க அப்படின்னா ஸோ கடைசிக்கு வந்து போகிறோம். கடைசியில் என்ன இருக்குன்னா ஐ வேல்யூ வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதான் வந்து -1 போட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ வேல்யூ வந்து எடுத்துக்கிச்சு. ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு ஸ்ட்ரிங். ஓகேங்களா? ஸோ அந்த ப்ரோக்ராமை நீங்கள் பைத்தானில் வந்து போட்டு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட். ஓகேவா? லிஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் லைக் அரேஸ் தான். ஓகேவா? ஜஸ்ட் லைக் அன் அரேஸ் தான். ஸோ என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா வந்து இருக்க போகுது. ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா வந்து இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இது எப்படி எழுத போகிறீங்க அப்படின்னா இந்த பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட். ஓகேவா? ஸோ இது வந்து லிஸ்ட் வந்து எப்படி எழுத போகிறீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் எழுத போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் இது வந்து எம்டி லிஸ்ட். ஏஸ் ஈக்குவல் டு போட்டிங்க அப்படின்னா எம்டி லிஸ்ட்டு. ஸோ இன்டிஜர் வேல்யூவாக ஸ்டோர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ ஏஸ் ஈக்குவல் 1, 2, 3 பிரிண்ட் ஏ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த என்ன செய்யுது 1, 2, 3 வந்து பாருங்க. இங்கே வந்து அப்படின்னா மிக்சடு இன்டிஜர் இருக்குது, ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ இன்டிஜர் 4,5 இருக்குது, 4,5 இருக்குது. ஸோ இங்கே இந்த கவர்மெண்ட் காலேஜ் கோயில் பிரிண்ட் வச்சிருக்கேன். ஸோ இது பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அப்படின்னா ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஸ்ட்ரிங்கும் பிரிண்ட் பண்ணணும், அட் சேம் டைம் இன்டிஜர் பிரிண்ட் பண்ணணும். ஃப்ளோட் இருந்தாலும் ஃப்ளோட் டேட்டா டைப் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா லிஸ்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா டுபிள்ஸ் டேட்டா டைப் அப்படிமா டுபிள்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டேட்டா டைப் வந்து பார்த்தீங்கன்னா டுபிள் அப்படிமா. ஸோ டுபிளுக்கு என்ன வேல்யூ பண்ணால் ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் பைத்தான் ஆப்ஜெக்ட் தான். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டுபிள் அண்ட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா டுபிள் அண்ட் லிஸ்ட் என்னன்னா டுபிள் ஆர் இம்யூட்டபிள் அப்படிம்பாங்க. ஓகேவா? டுபிள்ஸ் கேனாட் பி மாடிஃபைர் ஆஃப்டர் இஸ் கிரியேட்டட். டுபிளை பொறுத்தவரை நீங்கள் ஒன்ஸ் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன செய்யாது, மாடிஃபையே பண்ண முடியாது. ஆனால் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ எப்பயும் போல் செப்பரேட் போய் கம்மா வச்சு தான் நம்ம செப்பரேட் பண்ணுறோம். சரியா? ஸோ நம்ம இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனுக்குரிய ப்ராக்கெட் தான் போகிறோம். ஓகேவா? ஃபங்க்ஷனுக்குரிய ப்ராக்கெட் தான் போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள் டிப் 1 பண்ணால் இது வந்து எம்டி டுபிள் வச்சுருக்காங்க. ஸோ டுபிள் 2 வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜ் கோயில்பட்டி 1,2ன்னு வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ பிரிண்ட் வித் யூஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் டுபிள் 2 வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டுபிள் 2 பிரிண்ட் பண்ணினா எனக்கு என்ன வரும், கவர்மெண்ட் காலேஜ் அங்கே என்ன வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த டேட்டா டைப் என்ன செய்யும் அப்படின்னா அங்கே வந்துட்டு பிரிண்ட் ஆயிரும். ஓகேங்களா? அந்த என்ன டேட்டா வச்சு அங்கே வந்து பிரிண்ட் ஆயிரும். ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுது அப்படின்னா டுபிள் அப்படிமா. இதுக்கு பேர் தான் டுபிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூலியன் அப்படிமா. ஓகேவா? நெக்ஸ்ட் டேட்டா டைப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பூலியன் டேட்டா டைப் அப்படிமா. ஓகேவா? பூலியன். ஸோ பூலியனாலே என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இது ட்ரூ வேல்யூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூ தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ பூலியன் ஆப்ஜெக்டை பொறுத்தளவு இவ்வளோ தான். ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்தளவுக்கு இந்த பூலியனை பொறுத்தளவுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டிங்க அப்படின்னா இது வந்து கேன் சென்சிட்டிவ். ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பயுமே வந்துட்டு இதை பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எப்பயுமே வந்துட்டு கேப்சலாக போகணும். டி வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு என்ன பண்ணணும், ஸோ கேப்சலாக தான் போகணும். ஸோ அதே மாதிரி இது வந்து ட்ரூன்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எப்பயும் போல் கேப்சலாக இருக்கும். ஸோ இங்கே டெக்ளரேஷன் பண்ணியிருக்காங்க ட்ரூ ஃபால்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ட்ரூ வந்து கேப்சலாக தான் இருக்கும். ஸோ எஃப் வந்துட்டு ஃபால்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூனா கிளாஸ் அதோட வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்மால் டி போட்டிங்கன்னா அப்படின்னா இது வந்து எரர் காமிச்சிடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்மால் டீனா என்னன்னு தெரியலன்னு சொல்லிடுது. ஓகேங்களா? ஸோ இதான் வந்துட்டு பூலியன் வேல்யூட பூலியன் டேட்டா டைப்போட பிஹேவியர்ஸ். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டேட்டா டைப் வந்தோம்னா செட்டுங்காங்க. ஓகேங்க? செட்டு. ஓகேவா? செட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அன்ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா டைப் இதில் வந்து சேவ் பண்ண போகிறீங்க. சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஐட்ரபிள், மியூட்டபிள், நோ டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் வந்து இது வந்து வரக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஆர்டர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அன்டிஃபைன்டு த்ரூ தான் கன்சிஸ்ட் ஆஃப் வேரியஸ் எலமெண்ட்ஸ் வந்து அக்சஸ் பண்ண போகிறீங்க. ஓகே. ஸோ செட்டு வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எம்டி செட் வச்சிருக்காங்க. ஸோ அந்த செட்டுக்குள்ளே ஒன்று CR1 செட் ஸோ கவர்மெண்ட் காலேஜ் கோயில்பட்டின்னு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ செட் வித் யூஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்னு கொடுத்துட்டு S1 வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த செட் வந்து எப்படி பிரிண்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் லெட்டராக வந்துட்டு எடுத்து வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ யூஸ் ஆஃப் லிஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் வந்துட்டு யூஸ் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி என்ன செய்யும், ஸோ தனித்தனியாக வந்துட்டு உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். கவர்மெண்ட் காலேஜ் ஓகேங்களா? ஸோ கோயில்பட்டி இப்படி வந்து பிரிண்ட் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன செய்யும், இண்டிவிஜுவல் லிஸ்ட் எடுத்துகிட்டு அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும்.
ஓகேங்களா. ஸோ இதான் வந்துட்டு என்னது செட் டேட்டா டைப். ஓகேங்களா. ஸோ ஃபைனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் டேட்டா டைப். ஓகேவா. டிஸ்ட்ரிபியூட்டில் என்ன பண்ணால் ஒரு கீ வேல்யூ இருக்கும், அதுக்குரிய வேல்யூ வந்து இருக்க போகுது சார். லைக் டேட்டா வேல்யூஸ் சரியா, ஸ்டோர் த வேல்யூக்கு மேப்பில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறீங்க. ஓகேவா. ஸோ இது வந்துட்டு பேராக தான் இருக்கும். ஓகேங்களா. என்னென்னா கீயு அதோட வேல்யூ. ஸோ செப்பரேட்டட் பை கமா. ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒன்றுங்கிறது என்னது கீ வேல்யூ, கவர்மெண்ட்டுங்கிறது என்னது கீ அதோட வேல்யூ. ஸோ டூங்கிறது கீ, காலேஜுங்கிறது வேல்யூ. ஸோ 3 வந்து என்னென்னா இது வந்து 3ங்கிறது கீ, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ. வேல்யூ வந்து எடுத்துக்கிறது. ஸோ இது எப்பயும் போல் எம்டி டிக்ஷனரின்னு வச்சுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ பிரிண்ட் டீ கொடுத்தாங்க அப்படின்னு என்ன செய்யுது அப்படின்னா, டீயில் உள்ளது அப்படியே வந்துட்டு என்ன செய்யுது அப்படின்னா பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டாருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டி ஒன்று டிஸ்ட்டு. ஸோ இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இது இஸ் ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரக்டர். கன்ஸ்ட்ரக்டர் பண்ணால் என்னப்போ சேம் நேம், கிளாஸோட நேமும் ஃபைல் நேமும் சேமாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதோட நேம் வந்து சேமாக தான் இருக்குது. ஓகேவா. டிக்ஷனரின்னு சொல்லி கிரியேட் பண்ணி இதுக்கு தான் கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. டிக்ஷனரி கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு என்ன செய்யுது அப்படின்னா சேம் உங்களுக்கு அவுட்புட் தான். 1 கவர்மெண்ட், 2 காலேஜ்னு சொல்லி தான் டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா. ஸோ இதுவுமே வந்துட்டு காமனாக தான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆக போகுது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரோக்ராம் கோடு எக்ஸ்பிளனேஷன் கூட போயிடும். ப்ரோக்ராமிங்கில் வந்து போயிடும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து டூ டைப்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறீங்க. ஓகே. ஒன்று வந்து என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு டேட்டா டைப் வந்து இனிஷியலைசேஷன் வந்து பண்ண போகிறீங்க. டேட்டா டைப் இனிஷியலைசேஷன் அப்படின்னா, ஸோ டேட்டா டைப்பு அதோட இனிஷியலைசேஷன் பண்ண போகிறீங்க. சரியா. செகண்ட் டைப் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, யூசர்ட் வந்து இன்புட் வந்து கெட் பண்ண போகிறீங்க. இன்புட் கெட் பண்ணி அது என்ன டேட்டா டைப்னு சொல்ல போகிறீங்க. ஓகேங்களா. ஸோ டூ டைப்ஸ் வந்து இருக்குது. இங்கே பாருங்கள் இன்டிஜர் டேட்டா டைப்பு. ஸோ நான் இப்போ வேரியபிள் வந்து ஒரு டெக்ளரேஷன் பண்ணி இன்டிஜர் வேரியபிள்ஸ் ஈக்குவல் டு 34 சொல்லி வச்சிருக்கேன். சரியா. ஸோ பிரிண்ட் கொடுத்துட்டு இன்டிஜர் வேரியபிள் இந்த ப்ராக்கெட் போட்டிங்க அப்படின்னா என்ன வேரியபிள்ங்கிறது அது வந்துட்டு காமிக்க போகுது. ஓகேவா. ஸோ என்ன வேரியபிள். ஸோ எஃப்ங்கிறது எதுக்காண்டினா அந்த டைப் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுறதுக்காண்டி எஃப்ங்கிறத வைக்கிறோம். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பாருங்க டைப்பு கோலன். ஸோ டைப்புங்கிறது என்னது அதோட டேட்டா டைப் என்னங்கிறது காமிக்கிறது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன வேல்யூ அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுறதுக்காக எஃப் வந்து போகிறோம். ஓகேங்களா. ஸோ அது டைப்பு இன்டிஜர் வேரியபிள்னு சொல்லிட்டு நம்ம வந்து டெக்ளரேஷன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ இதே ப்ரோக்ராமை நம்ம வந்துட்டு என்ன செய்யும் அப்படின்னா டைப் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு என்ன செய்வீங்க அப்படின்னா என்ன செய்யணும். ஸோ பைத்தானுக்குள்ளே வந்து போகிறீங்க. ஓகேவா. பைத்தானுக்குள்ளே போகிறதா இருந்தால் என்ன செய்வீங்க அப்படின்னா ஸோ பைத்தான் ஐடியிலேருந்து தேடுறீங்க. ஓகேவா. ஸோ பைத்தான் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சர்ச் பாக்ஸில் பைத்தான் டைப் பண்ணிங்க அப்படின்னா பைத்தான் ஐடியிலே 3.7.4 பிட்டுன்னு சொல்லி வந்துடுது. ஓகேங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பைத்தானுக்குள்ளே வந்துட்டு போயிடும். ஓகேங்களா. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ப்ரோக்ராம் வந்து டைப் பண்ணணும். எப்படி டைப் பண்ண போனால் நம்ம வந்துட்டு என்ன செய்ய போகிறோம்னா ஒரு ஸ்கிரிப்ட் மூலமாக வந்துட்டு எழுத போகிறோம். ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம வந்து எழுத போகிறோம். ஓகேவா. ஓகே. ஸோ இதான் வந்துட்டு நம்ம பைத்தானோட ஐடி. ஸோ இது எப்படி ப்ரோக்ராம் எழுதுனா ஃபைலில் போயிட்டு நீ கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு நீயே ஒரு நோட்பேட் ஃபைல் மாதிரி ஓப்பன் ஆயிடும். ஸோ இதுக்குள்ள தான் நீங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ப்ரோக்ராம் வந்து எழுத போகிறீங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஹேஷ் சிம்பிள் எதுக்காண்டின்னு கேட்டிங்க அப்படின்னா ஹேஷ் சிம்பிள் எதுக்காண்டி அப்படின்னா ஸோ இது கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிமோ. ஓகேவா. கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னா பைத்தான் கம்பைலர் வந்துட்டு இதை வந்துட்டு என்ன செய்யாது இதுக்குள்ளே என்ன எழுதுனாலும் அதை வந்துட்டு கண்டுக்கிடாது. ஓகேவா. ஸோ உங்களுக்கு புரியுறதுக்காண்டி என்ன செய்யுது அப்படின்னா இன்டிஜர் ஓகேவா இன்டிஜர் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் இன்டிஜர் வேல்யூ நான் வந்து ஒரு வேல்யூ வந்து டிக்ளேர் பண்ண போகிறேன். ஓகேங்க. ஸோ இன்டிஜர் ஸோ அண்டர்ஸ்கோர் வேரியபிள் VARAB வேரியபிள்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ இன்டிஜர் வேல்யூ நான் இன்டிஜர் வேல்யூன்னு வச்சுக்கிறேன். ஸோ இன்டிஜர் நான் 25ங்கிறது என்ன வேல்யூ அப்படின்னா இன்டிஜர் வேல்யூ. ஸோ இதோட டைப் எப்படி நான் டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அங்கே பாருங்கள் பிரிண்ட்டு. ஓகேங்களா. ஸோ டபுள் கோட்ஸை கண்டிப்பாக ஓப்பன் பேசஸ் க்ளோஸ் பேசஸ் பண்ணணும். ஸோ டைப்பு. ஓகேவா. ஸோ டைப்புக்குள்ளார மறுபடியும் ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஸோ அந்த INTEGER இன்டிஜர் ஹைபன் வேரியபிள். ஓகேங்களா. ஸோ இப்படி வந்து கொடுத்துட்டேன். ஸோ இந்த ஃபைலில் வந்து நான் இன்னும் சேவ் பண்ணணும். ஸோ ஃபைலில் போய் ஓகேவா. ஸோ சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நான் உங்களுக்கு வந்துட்டு ஈக்குவலனில் ஏற்கனவே ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணி ஈக்குவலனில் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைத்தான் ப்ரோக்ராம்ஸ். ஓகேங்களா. பைத்தான் ப்ரோக்ராம்ஸுக்குள்ளார ஓகேவா பைத்தான் ப்ரோக்ராம்ஸுக்குள்ள ஸோ இது வந்து ப்ரோக்ராம் 2ன்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். PGM02ன்னு சொல்லிட்டு 0.pyங்கிறது முக்கியம். ஸோ பைத்தான் ஃபைல் மென்ஷன் பண்ணுறதுக்காண்டி என்ன சார் .pyன்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு சேவ் பண்ணிவிட்டேன். ஓகேவா. ஸோ பைத்தான் 02ங்கிறது ஏற்கனவே வந்துட்டு என்கிட்ட இருக்குதுன்னு காமிக்கி. ஓகேங்களா. ஸோ ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஓகே நான் வந்து ரீப்ளேஸே கொடுத்துறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு காமிக்க இருந்துச்சுன்னா காமிக்க இல்லைன்னா காமிக்காது. ஓகேவா. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து நான் வந்து டைப் பண்ணிட்டேன்.
சரியா. ஸோ ஃபைலில் போய் இப்போ நான் வந்துட்டு சேவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் ஷெல், ஓகேவா, ரன் மாடல் ஆர் எஃப்ஐ கீயை ப்ரெஸ் பண்ணால் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரன் மாடல் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு எரர் வந்து காமிக்கி. ஸோ என்ன எரர் காமிக்க அப்படின்னா ஸோ அந்த அன்எக்ஸ்பெக்டட் எண்ட் ஆஃப் ஃபைல் ப்ராசஸிங் என்னது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ப்ராசஸ் 1 2 3 தான் இருக்குது. ஆக்சுவலாக இன்னொரு ப்ராசஸ் வந்து போடணும். ஓகேவா. ஸோ போட்டேன் பாருங்கள். இப்போ போடும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு மாதிரியா பிளிங்க் ஆகுது. அந்த மாதிரி எழுதுனா தான் உங்களுக்கு கரெக்டாக இருந்தது தான். ஓகேவா. ஸோ மறுபடியும் மாடிஃபை பண்ணியிருக்கேன். சேவ் பண்ணிவிட்டு என்ன சேவ் பண்ணேன் அப்படின்னா இப்போ பாருங்கள் ரன் பண்ண போகிறேன். ஸோ ரன் மாடல் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ எனக்கு வந்துட்டு கிளாஸ் வந்து இன்டிஜர், அது வந்து இன்டிஜர்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இதை வந்து அதோட வேல்யூ வந்து இன்டிஜர். சரி. ஸோ இது ஒரு ஃபார்மெட்டில் வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணுற பாருங்கள். இப்போ பாருங்கள் அப்படின்னா ஸோ இதை வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஃபார்மெட்டில் வச்சு பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காண்டி என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த எஃப், ஓகேங்களா, எஃப்ங்கிறது அதுக்காண்டி தான் போகிறேன். ஸ்மால் எஃப் தான். ஓகேங்களா. ஸோ ஸ்மால் எஃப் கொடுத்துட்டு ஓகேங்களா. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஒரு டபுள் கோர்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். ஓகே. டபுள் கோர்ஸ் வந்து கொடுத்துட்டேன் பாருங்கள். இதில் வந்துட்டு இது வந்து இன்டிஜர் வேரியபிள், இன்டிஜர், ஓகேங்களா, இன்டிஜர் வேரியபிள், ஓகேவா. ஸோ ஒரு கோலன் வச்சுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ கோலன். ஸோ இந்த ப்ராக்கெட்குள்ளார வந்து மறுபடியும் என்ன செய்யணும்னா ஒரு ப்ராக்கெட் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ப்ராக்கெட் வந்து ஓப்பன் பண்ணி மறுபடியும் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல என்ன கொடுக்கணும்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ வந்து இங்கே என்ன வச்சுருக்கீங்களோ வேரியபிள் வச்சுன்னா அந்த வேரியபிள் நேம். ஸோ அந்த வேரியபிள் நேம் நம்ம எடுத்து பிரிண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ அதுக்காண்டியே இந்த வேரியபிள் நேம். ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த இன்டிஜர் வேரியபிள் நேம் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா அதோட டைப் வந்து நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகேவா. கமா கொடுத்து ஸோ அதோட டைப், ஓகேங்களா, டைப்புக்குள்ளே கொடுத்துட்டு ஸோ அதுக்கு ஒரு கோலன். ஸோ கோலன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இதுக்குள்ளார தான் நம்ம அந்த டைப் எடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ அந்த டைப் எடுத்து இதில் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஸோ கடைசியில் வந்துட்டு மறுபடியும் ஒரு ஃபங்க்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ ஒரு கோலன் கொடுத்துருங்க. ஓகேங்களா. ஸோ இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா தான் அது வந்துட்டு என்ன செய்ய அப்படின்னா ஸோ அதோட வேல்யூ என்னங்கிறத எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம என்ன செய்ய அப்படின்னா பிரிண்ட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா. ஓகேங்களா. ஸோ இப்போ இது எண்ணி பாருங்கள் 1 ஸோ 2 சரியாக போச்சு. ஃபங்க்ஷன் இப்போ 1 2 ஸோ ஃபங்க்ஷன் 1 2 ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராக்கெட் எண்ணி பார்த்தீங்கன்னா 1 அதுக்கப்புறம் பாருங்கள் 2 3 4 சரியாக போச்சு. ஓகேங்களா. ஸோ இதை ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள். ரன் மாடல் வந்து கொடுத்துறேன். ஓகேங்களா. இப்போ பாருங்கள் இன்டிஜர் வேரியபிள் என்னங்கிறது 25 எடுத்து டைப் வந்து கிளாஸ் இன்டிஜர். இதுக்கானே நம்ம செய்ய போகிறோம் எஃப் வேல்யூ வந்து போகிறோம். இப்போ பாருங்கள் நான் வந்து எஃப் வேல்யூவே போடலாம்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்ன வரும்னு பாருங்கள். ஃபைலை சேவ் பண்ணிவிட்டேன். எப்போயும் போல் ஃபைலில் போய் சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ எஃப் போடல அப்படின்னா அதை அப்படியே தான் டிஸ்பிளே பண்ணும். எஃப் எதுக்காண்டி போடுறீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற இன்புட்டை வேல்யூ எடுத்து அதை வந்து என்ன செய்யணும்னா பிரிண்ட் பண்ண போகுது. அதுக்காண்டி என்ன செய்கிறீங்க அப்படின்னா எஃப்ங்கிறது வந்து போடுறீங்க. ஓகேங்களா. எஃப்ங்கிறது அதுக்காண்டி தான் போடுறீங்க. ஸோ இப்போ எஃப் போட்டிங்க அப்படின்னா சேவ் பண்ணிவிட்டு ஃபைலில் போய் சேவ், ஓகேவா. அப்படிலாம் ஆல்ட்டு எஃப்பை கிளிக் பண்ணிங்கன்னா வரும். இதில் வந்து சேவ், ஓகேங்களா. ஸோ ரன் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ரனில் போயிட்டு எஃப்ஐக்கு பிறகு ரன் மாடல் கொடுத்தீங்க அப்படின்னா இது என்ன சார் ரன் பண்ணணும். ஸோ வேரியபிள் வந்து 25 டைப் வந்து என்னது கிளாஸு இன்டிஜர் சொல்லிட்டு வந்துடுது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் அடுத்ததுக்கு நம்ம வந்து எழுத போகிறோம். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்க அப்படின்னா ஃப்ளோட்டுக்கு வந்து டேக் பண்ணுங்க. ஃப்ளோட்டு டேட்டா டைப். ஃப்ளோட் டேட்டா டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து இப்படி வந்து கொடுத்துருக்கேன் 43 6.7. ஸோ இதே போல் ஃப்ளோட் வேரியபிள் கொடுத்து நீங்கள் ஒன்று ரன் பண்ணிவிட்டு அதை அப்படியே என்ன செஞ்சுக்கலாம் அதே மாதிரி காப்பி பண்ணி எழுதிக்கலாம். இதே மாதிரி எனக்கு காப்பி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டுக்கு. அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப் பண்ணால் 2+4 வந்து கொடுக்குறேன். இது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப் வந்து கவர்மெண்ட் காலேஜ் கோயில்பட்டின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா. ஸோ பூலியன் டேட்டா டைப் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேஸில் தான் இருக்கும். ட்ரூ, எஃப்ல வந்து ஃபால்ஸ் வந்து கேஸில் தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு பூலியன் வேரியபிள் 1 பூலியன் 2ன்னு வச்சுக்கோங்க. ட்ரூ ஃபால்ஸ் ரெண்டையுமே பிரிண்ட் பண்ண பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் லிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குரிய அந்த ஸ்கொயர் ஃபங்க்ஷன். ஓகேங்களா. ஸோ 1 2 3 4.0. ஸோ ட்ரிபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்குரிய ப்ராக்கெட் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. ஃபங்க்ஷனுக்குரிய ப்ராக்கெட் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக்ஷனரிக்கு என்னன்னா ஒரு கீ அதோட வேல்யூ இருக்கும் 5:3 10:5 சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை எடுத்து நான் என்ன டேட்டா டைப் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கான செட் டேட்டா டைப். ஓகே. செட் டேட்டா டைப் நான் வந்து டைப் பண்ணிடுறேன். ஓகேங்களா. ஸோ இது எப்பயும் போல் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா என்ன செய்யணும் ஃபைலில் போய் ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு ரனில் போயிட்டு ஓகேவா ரன் மாடல் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு எல்லாத்தையுமே எடுத்து பிரிண்ட் ஆச்சு. ஓகே. இன்டிஜர் வேரியபிள், ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸு, ஸ்ட்ரிங்கு,
பூலியன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு, ட்ரூ ஃபால்ஸ். பூலியன் பூலியன். ஓகே, லிஸ்ட் வேரியபிள் இது வந்து லிஸ்ட்டு டைப் ஆஃப் வந்து லிஸ்ட் வேரியபிள் டிஸ்பிளே வச்சு பார்த்தீங்களா, இது வந்து லிஸ்ட்டு. ஓகேவா. ஸோ டிபிள் வேரியபிள், டிபிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டைப்பு கிளாஸ் வந்து டிபிள். ஓகேவா. டிக்ஷனரி வேரியபிளுக்கு பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி டைப் வந்து டிக்ஷனரி. ஸோ செட் வேரியபிள் பார்த்தீங்கன்னா டைப் வந்து செட்டு. ஸோ இது லிஸ்ட் வேரியபிள் வந்து டிஸ்பிளே ஆகாமல் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்க அப்படின்னா, ஸோ லிஸ்ட் வேரியபிள் நேரம் நான் வந்துட்டு என்ன செஞ்சுருப்பேன், எஃப் போடாமல் இருப்பேன். ஸோ எஃப் போடாதனால தான் அது வந்துட்டு அங்கே வந்துட்டு எரர் அதோட லிஸ்ட் வேரியபிள் வந்து எடுக்க முடியும். இந்த இடத்துல என்ன செய்யணும், சிம்பிளி டைப் எஃப். ஓகேங்களா. ஸோ எஃப்னு கொடுத்துட்டு இப்போ போய்ட்டு நீங்கள் என்ன செய்யணும், ரன் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு லிஸ்ட் வேரியபிள் வந்து எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ வந்து பார்த்தீங்களா லிஸ்ட்னு சொல்லி எடுத்துக்கிடுச்சா. இதுக்கு மேலே லிஸ்ட் வேரியபிள் இருந்தது, இது வந்து லிஸ்ட்னு சொல்லி எடுத்துக்கிடுச்சு. ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இனிஷியலைசேஷன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணோம். இனிஷியலைசேஷன் மீன்ஸ் அதோட வேரியபிள் வந்து அப்படியே வந்து இனிஷியலைசேஷன் பண்ணியிருக்கோம். சரியா. யூசர் வந்து இன்புட் வந்து நம்ம என்ன செய்யலை, கெட் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூசர்ட் வந்து எப்படி நம்ம இன்புட் கெட் பண்ணுறங்கிறத பார்க்கலாம். ஓகே, இது இந்த ப்ரோக்ராம் கூட பார்த்துரும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு எப்பயும் போல் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா ஃபைலில் போயிட்டு நீ ஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னா ஓப்பன் ஆக போகுது. ஓகேங்களா. ஸோ அதை சேம் தான் இங்கே வந்து என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா இன்புட் வந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, யூசர்ட் வந்து இன்புட் வந்து கெட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா. ஸோ அந்த சேம் ப்ரொசீஜர் தான், அதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் எப்பயும் போகலாம். ஓகேவா. ஸோ எப்பயும் போல் ஹேஷ்னு கொடுத்து இன்டிஜர் வேரியபிள். ஓகேங்களா. இன்டிஜர் வேரியபிள் கொடுத்துட்டேன். ஓகேங்களா. ஸோ இது இன்புட் எப்படி கெட் பண்ணிங்க அப்படின்னா அது சேம் மாதிரி தான், இன்டிஜர் அண்டர்ஸ்கோர் வேரியபிள். ஓகேங்களா. வேரியபிள் இன்புட் வாங்குறதுக்கு என்ன செய்வீங்க அப்படின்னா இன்புட் சொல்ல ஒரு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ண போகிறேன், இன்புட். ஓகேங்களா. ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் கண்டிப்பாக க்ளோஸ் ப்ராக்கெட் வந்து இருக்கணும். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல என்ன டைப் பண்ண போகிறீங்க அப்படின்னா டபுள் கோர்ஸ் ஆர் சிங்கிள் கோர்ஸ் என்ன வாங்க போகிறேன் அப்படின்னா என்டர் த. ஸோ இன்டிஜர் வந்துட்டு என்டர் யுவர் ஏஜ்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறேன். ஓகேவா. ஸோ ஏஜ் வந்து எப்பயுமே வந்துட்டு உங்களுக்கு என்ன செய்ய அப்படின்னா இன்டிஜர் வேல்யூ தான் இருக்க போகுது. ஓகேங்களா. ஸோ அதனால் என்ன செய்ய போகிறேன்னா என்டர் யுவர் ஏஜ்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஏஜ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு கொடுத்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு இன்டிஜர் வேல்யூ வந்து கொடுத்துக்கிறேன், எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி கொடுத்து 10 இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்படி இல்லாட்டா 20 இருக்கலாம். ஸோ 50, 14, 18 இந்த வேரியபிள் எதோ ஒன்று இருக்கலாம். அந்த யூஸருக்கு தெரியணுங்கிறதுக்கான என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த வேரியபிள் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டிஜரை வந்து வாங்கலை. ஸோ அதனால் இன்டிஜரை வாங்குறாங்க என்ன செய்வேன், இந்த இடத்துல இன்டிஜர்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து போட்டுக்கிறீங்க. ஓகேவா. ஸோ இந்த இடத்துல ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் கண்டிப்பாக என்ன சொன்னேன், இந்த சைடு ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட். நீங்கள் வேணால் இந்த ப்ராக்கெட்டை கட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது தெரியும். இப்போ பாருங்கள். ஸோ ப்ராக்கெட் போட்டவொடனே அது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பிளிங்க் மாதிரி ஆகுது பாருங்கள், ஒரு பிளிங்கிங் மாதிரி ஆகும். பிளிங்க் ஆகுதா. ஓகேங்களா. ஸோ இப்போ இதோட டேட்டா டைப்பை எடுத்து டிஸ்பிளே. ஸோ ப்ரீவியஸ் ப்ரோக்ராம் போட்டிங்க பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸ் ப்ரோக்ராம் என்ன போட்டிங்க அப்படின்னா பிரிண்ட்டு. ஓகேங்களா. ஸோ பிரிண்ட்டுன்னு கொடுத்துட்டு ஓகேங்களா. ஸோ பிரிண்ட்டுன்னு கொடுத்துட்டு என்ன செய்வீங்க, ஸோ ப்ராக்கெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கேயே வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ எஃப். ஓகேங்களா. எஃப்னு கொடுத்துட்டு ஒரு டபுள் கோட்ஸு. ஓகே, டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு இன்டிஜர் வேரியபிள். ஓகேங்க. இன்டிஜர் வேரியபிள் ஈக்குவல் இன்டிஜர் வேரியபிள் ஒரு கோலன் கொடுத்துக்கோங்க. ஒரு கோலன் கொடுத்துட்டு இப்போ என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா ஸோ அந்த இன்டிஜர் வேல்யூ வந்துட்டு என்ன டேட்டா டைப்புங்கிறத நீங்கள் என்ன செய்யணும், டிஸ்பிளே வந்து பண்ணணும். ஓகேங்களா. ஸோ கோலன் கொடுத்துட்டு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல என்ன செய்ய போகிறேன்னா இன்டிஜர். ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன டேட்டா டைப்ஸோ அதை தான் வந்து கொடுக்க போகிறீங்க. ஓகே, இன்டிஜர் அண்டர்ஸ்கோர் வேரியபிள் VARI வேரியபிள். ஓகேங்களா. வேரியபிள் கொடுத்துட்டீங்க. கொடுத்துட்டு ஸோ அந்த வேரியபிள் டேட்டா வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஸோ க்ளோஸ் பண்ணுறது வந்துட்டு ஸோ அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் வேலையை தான் நீங்கள் க்ளோஸ் பண்ண போகிறீங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு அதோட டேட்டா டைப் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறீங்க. ஓகே, கம்மா கொடுத்துட்டு டைப்பு. ஓகேவா. என்ன டைப்பு அதோட டேட்டா டைப் வந்து நீங்கள் வந்து என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா கொடுக்க போகிறீங்க. ஓகேவா. டைப்பு. ஓகேங்களா. ஸோ டைப் கொடுத்துட்டு ஸோ ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கண்டிப்பாக வந்து இருக்கணும். ஸோ இதுக்குள்ளே என்ன செய்யணும், அதோட டைப் வந்து எடுப்பாங்க. டைப் TYPE டைப்பு, அதோட என்ன வேரியபிள் நேம். ஓகேவா. ஸோ இன்டிஜர் அண்டர்ஸ்கோர் வேரியபிள்.
ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன டேட்டா டைப் கொடுக்கீங்களோ அதுதான் வந்துட்டு கொடுக்கணும். ஓகேவா. என்ன வேரியபிள் டிக்ளரேஷன் அதான் வந்துட்டு கொடுக்க போகிறேன். ஸோ கொடுத்துட்டீங்க. ஸோ கடைசியில் வந்துட்டு கடைசியாக வந்துட்டு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒரு டபுள் க்ளோஸ் கொடுத்துட்டு என்ன செய்கிறீங்க, ஒரு ப்ராக்கெட் வந்து போடுறீங்க. ஓகேங்களா. ப்ராக்கெட் பண்ணால் ஒரு பிளிங்க் ஆகும். ஓகேங்களா. ஸோ இது எப்பயும் போல் சேவ் பண்ண போகிறீங்க. சேவ் பண்ணுறது வந்துட்டு இது வந்து ப்ரோக்ராம் 3ன்னு சொல்லிட்டு சேவ் பண்ணுறேன். ப்ரோக்ராம் 03. உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம்லேருந்து என்ன செஞ்சுக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ சேவ் பண்ணிவிட்டேன். ஸோ எப்படி ரன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரனில் போயிட்டு ரன் மாடல் கொடுக்கீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்களா இன்டர்வியூ ஏஜ்னு சொல்லிட்டு வாங்க தான். ஸோ எப்பயுமே வந்துட்டு இன்புட் வாங்கும்போது ஒரு கோலன் வச்சு இன்புட் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஒரு கோலன், அப்புறம் தான் உங்களுக்கு வந்து புரியுங்க இருக்காண்டி. ஸோ சேவ் பண்ணிவிட்டேன். ஸோ ஃபைலில் போய் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரனில் போயிட்டு ரன் மாடல்னு சொல்லி கொடுக்குறீங்க. இந்த இன்புட் வந்து என்கிட்ட வந்து கேட்குது. இப்போ இன்டர்வியூ வச்சு கேட்குது. ஸோ நான் வந்து 40 கொடுக்குறேன். கொடுத்த என்ன செய்யுது பார்த்தீங்கன்னா இன்டிஜர் வேரியபிள் வந்துட்டு வேல்யூ வந்து 40, அது வந்து என்னது அதோட நேம் வந்து இன்டிஜர்னு சொல்லிட்டு காமிச்சிச்சு. ஓகேங்களா. ஸோ இன்புட் வாங்கிட்டு இந்த மாதிரி ப்ரோசஸ். இதே மாதிரி தான் ஃப்ளோட்டுக்கு எப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ ஃப்ளோட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு காம்ப்ளெக்ஸ்லாம் எப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா. ஓகேங்க. நான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளோட்டுக்கு வந்து எழுதியிருக்கேன் பாருங்கள். ஃப்ளோட்டுக்கு சேம் திங் தான். ஃப்ளோட்டு இன்புட்டு ஸோ இன்டிஜர் நம்பர் வித் டெசிமல் பாயிண்ட் சொல்லிட்டு என்ன செஞ்சுருக்கேன், ஒரு எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்குறேன். ஓகேங்க. ஸோ இதோட வேரியபிள் எடுத்து எனக்கு இப்போ தான் பிரிண்ட் ஆக போகுது. ஸோ காம்ப்ளெக்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், காம்ப்ளெக்ஸுக்கு யூசர்ட்டு வாங்குறதா நீ ஆக்சுவலாக வந்து காம்ப்ளெக்ஸ் வந்து மாற்றுறேன். ஓகேவா. ஸோ இதுக்கு மட்டும் மூணு டேட்டா டைப் மூணு லைன் வந்து வரும். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் வந்து வாங்கிட்டீங்க, இன்புட் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து வாங்கிட்டீங்க, 2 + 4 சொல்லி வாங்கிட்டீங்க. வாங்கினதுக்கப்புறம் என்ன செய்ய, அதை வந்து காம்ப்ளெக்ஸ் நம்ம வந்து மாற்றிடுறீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் எதுவுமே வந்துட்டு கொடுக்கல, இன்டிஜரோ எதுவுமே கொடுக்கல. இதை வந்து என்ன செய்யணும்னா காம்ப்ளெக்ஸ் சொல்லி வாங்கிட்டீங்க. ஓகேவா. ஸோ அதை வந்து காம்ப்ளெக்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் வேரியபிளாக காம்ப்ளெக்ஸை கன்வெர்ட் யூசர் காம்ப்ளெக்ஸ் வந்து போடுறேன். ஸோ இந்த யூசர் காம்ப்ளெக்ஸ் டேட்டா போய்ட்டு நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணால் போதும். ஓகேங்க. ஸோ அதே மாதிரி பாருங்கள், இதே வந்துட்டு நம்ம வந்துட்டு காம்ப்ளெக்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணால் வருதான்னு பார்ப்போம். ஸோ ஹேஷ் சிம்பிள் போட்டுட்டு இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து என்ன செய்யப்பேன்னா எனக்கு காம்ப்ளெக்ஸாக வேணும்னு கேட்குறேன். ஓகேங்களா. எதுக்கு எக்ஸை வந்து காப்பி பண்ணுறேன் அப்படின்னா, நான் எக்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா வீடியோ வந்து வெளியில் வர்றதுக்கு வந்துட்டு எக்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறேன். அதனால தான் எக்ஸை வந்துட்டு நான் என்ன செய்ய அப்படின்னா காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக ப்ளூ கலராகவே மாறிச்சு. ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா அப்படின்னா இந்த ஒரே லைனே போதுமானது தான். ஓகேங்களா. ஸோ இந்த லைன் வந்து உங்களுக்கு என்ன செய்ய வேண்டியது அப்படின்னா தேவையே இல்லை. ஓகேங்க. இந்த லைன் வந்துட்டு உங்களுக்கு தேவையே இல்லை. ஓகேங்களா. இது வந்துட்டு என்ன செய்ய அப்படின்னா காம்ப்ளெக்ஸுக்கு வந்து வாங்குறது. ஓகேவா. ஸோ காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா. ஸோ ஸ்ட்ரிங்குக்கு வந்து எப்பயும் போல தான். ஓகேங்களா. இப்போ பூலியன் மட்டும் பாருங்கள். ஸோ பூலியனுக்கு மட்டும் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா ஈவேல்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறீங்க. ஓகேவா. இதுக்கு வந்து எஸ்டிஆர், ஸ்ட்ரிங்குக்கு வந்து எஸ்டிஆர் போட்டிங்கன்னா ஸ்ட்ரிங் வந்து வாங்க போகுது. பூலியன் மட்டும் பார்த்தீங்கன்னா பூலியன்லேருந்து மற்ற எல்லாத்துக்குமே நிறைய ஈவேலியோட என்ன பர்பஸ் அப்படின்னா ஈவேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வேரியபிள் வைக்கிறீங்களோ அந்த வேரியபிள் ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்டோர் ஆக போகுது. ஓகேவா. அதுக்கு பிறகு ஈவேல்ங்கிறது இப்போ தான் புதுசாக வந்து பிடிக்கும். ஈவேல்ங்கிறது புதுசாக பிடிக்குங்க. ஓகே. ஈவேல் இன்புட் வாங்குறீங்க. சரியா. ஸோ இன்புட் வாங்குறது ட்ரூவாக ஃபால்ஸ்னு சொல்லி பார்த்துக்கிறீங்க. ஸோ பூலியன் வேரியபிள் அந்த பூலியன் எடுத்து பிரிண்ட் பண்ணுறீங்க. ஓகேவா. கண்டிப்பாக ட்ரூ வந்து ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேப்சலாக தான் இருக்கும். ஓகேவா. எஃப்ல வந்துட்டு ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேப்சலாக இருக்கும். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் மாதிரி இதுக்கு அடுத்து எல்லாமே ஈவேல்யூ தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஓகேவா. ஸோ எதுக்கு நம்ம ஈவேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூலியனுக்கு, லிஸ்ட்டுக்கு, டுபுளுக்கு, ஓகேவா, டிக்ஷனரிக்கு, செட்டுக்கு, இது எல்லாத்துமே ஈவேலியோட பர்பஸ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஈவேல் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன டேட்டா டைப்போ அந்த டேட்டா டைப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு கன்வெர்ட் ஆகிறது தான் ஈவேல்யூ. ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்டிஜர் போட்டிங்க, ஸ்ட்ரிங் போட்டிங்க, பூலியன் வைக்க ஈவேல்யூ தான் யூஸ் பண்ணுறீங்க. அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ்னு போட்டிருக்கீங்களா, காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்னு சொல்லிட்டு போட்டிங்க. ஓகேவா. ஸோ இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் எழுத போகிறீங்க. ஓகேவா. ஸோ லிஸ்ட் வேரியபிள் இதே மாதிரி தான் ஈவேல். ஓகேவா. ஈவேல் இன்புட்டு லிஸ்ட்டு படி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எழுதணும். ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு இந்த மாதிரி தான் எழுத போகிறீங்க. ஓகேவா. ஸோ எப்பயும் போல இது எப்பயும் போல. ஓகேவா. ட்ரிபிளுக்கும் அதே மாதிரி தான். ட்ரிபிளுக்கு என்ன செய்யணும், ட்ரிபிள் வேரியபிள் ஈவேல் வந்து யூஸ் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே ஈவேல். ட்ரிபிள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி போகிறீங்க. ஓகே. ஸோ டிக்ஷனரிக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான். டிக்ஷனரி ஈக்குவல் டு ஈவேல். ஓகேவா. டிக்ஷனரி வேரியபிள் வந்து எப்பயும் போல வாங்கிக்கிறீங்க. டிக்ஷனரி ஒரு கீ இருக்கும், ஒரு வேல்யூ வந்துருக்கும். ஓகேவா. அதுக்கப்புறம் செட் டேட்டா டைப்பு எப்பயும் போல. ஓகேங்களா. செட் டேட்டா டைப் எப்பயும் போல நீங்கள் சேவ் பண்ணால் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஈவேல் இன்புட்டு செட்டு இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக செட் வேரியபிள் வந்துருக்கும். ஓகேவா. ஸோ இது எப்பயும் போல் ஃபைலில் போய்
சேவ் பண்ணிவிட்டேன். ஸோ இங்கே பாருங்கள் ரன் பண்ணுறேன். ஓகேவா, ரன் பண்ணுறேன், ரன் ஆயிடுச்சு. ஸோ என்டர் யுவர் ஏஜ்னு கேட்குது. ஸோ ஏஜ் வந்துட்டு 14 கொடுத்துட்றேன். ஸோ 40 வந்து என்னது கிளாஸ் இன்டிஜர்ஸ் எடுத்துக்கிறதா. ஸோ அந்த வேரியபிள் நேம் சேர்த்து பிரிண்ட் பண்ணிட்டோம். ஓகேவா, ஸோ இந்த டெசிமல் பாயிண்டோட கொடுக்குறோம். 23.67 சொல்லிட்டு கொடுக்குறேன். பாருங்கள் 23.65 கொடுக்குறேன். இது வந்து என்னது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோட்டுன்னு சொல்லி எடுத்துக்குது. அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து கொடுக்குறேன். காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸாம்பிள் இப்படி தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பாருங்கள் 3 + 5 ஜேன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ இது வந்து எரர் காமிக்க ஆக்சுவலாக வந்து ஸ்பேஸ் விட்டு தான் கொடுக்கணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஸ்பேஸ் விட்டு தான் கொடுத்துருக்குறேன். ஸோ ஸ்பேஸ் விட்டு தான் கொடுக்கணும். ஸோ ஸ்பேஸ் விட்டு கொடுக்காதனால இது வந்து என்ன செய்யுது அப்படின்னா எனக்கு வந்துட்டு எரர் வந்து காமிக்குது. இப்போ போயிடுவோம். இப்போ திருப்பி க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா, க்ளோஸ் பண்ணிட்டு ஓகே இல்லைன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எரர் காமிக்கி. இந்த இடத்துல எப்பயும் போல வந்து காம்ப்ளெக்ஸ்ன்னு டைப் பண்ணியிருப்பீங்க ஆக்சுவலாக. ஸோ முன்னாடி எழுதுகிற மாதிரி இந்த ப்ரோக்ராம் வந்து எழுதிருங்க. ஓகேவா, ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து தூக்கி விட்டுறேன். ஓகேவா, ஏன்னா இன்னொரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணால் தான் இது வந்து என்ன செய்யுது அப்படின்னா எடுக்குது. ஓகேங்களா, ஸோ இதை மைண்டில் போய் எப்பயும் போல என்ன செய்ய சேவ் பண்ணிவிட்டேன். எப்பயும் போல் நம்ம கொடுத்த ப்ரோக்ராம் அப்படியே மாடிஃபிகேஷன் வந்து பண்ணாங்க. ஸோ காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் இன்புட்னே இருக்கட்டும், யூசர் காம்ப்ளெக்ஸ் எப்பயும் போல் இருக்கட்டும். ஓகேங்களா, ஸோ இதை ஃபைலில் போய்ட்டு நான் என்ன செய்ய போகிறேன், ரன் மாடல் வந்து கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், ஸோ நான் வந்து இதுக்கு வந்து என்டர் ஏஜ் 14 சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒன்று ஒன்றா வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெசிமல் பாயிண்ட் 34.56 கொடுக்குறேன். ஸோ வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் காம்ப்ளெக்ஸ் சொல்லி 3 + 6 ஜேன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேவா, இது வந்து காம்ப்ளெக்ஸ் வெளியே எடுத்துக்கிடுச்சா. ஸோ காம்ப்ளெக்ஸ் இது வந்து காம்ப்ளெக்ஸ். ஸோ நேம் வந்து கொடுக்குறேன். ஓகேவா, நேம் வந்து என்னுடைய நேமே வந்துட்டு கொடுக்குறேன். பாருங்கள், சேவக பாண்டிங்கிறது ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஸ்ட்ரிங் டேட்டா டைப் வேரியபிள் வந்து சேவக பாண்டி, கிளாஸ் ஸ்ட்ரிங். இது பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கேப்ஸில் தான் கொடுக்கணும். TRUன்னு கொடுக்குறேன். ஸோ ட்ரூன்னு கொடுத்தா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வேறு கலரில் வந்து மாறிடும். இது வந்து என்னது போலியன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு. ஸோ என்டர் லிஸ்ட். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஃபார்முலா வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக வந்துட்டு என்ன இந்த ஃபார்முலா தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ இதில் ஸ்கொயர் ப்ராக்கெட் எங்கே இருப்பாங்க, ப்ராக்கெட். ஓகேவா, ஸோ 3, 5.8, ஸோ 2ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ முடிக்கிறது எப்பயும் போல் இந்த குழப்பம் முடிச்சிடும். ஓகே, ஸோ தப்பு காமி. ஸோ முடிச்சிட்டேன். சரியா, ஸோ இது வந்து என்ன டேட்டா டைப்பு, லிஸ்ட்டு. ஓகேவா, லிஸ்ட் வேரியபிள் லிஸ்ட்டு வந்து எடுத்துக்கிடுச்சு. ஓகேவா, ஸோ லிஸ்ட் வேரியபிள் வந்து ஆக்சுவலாக வந்துட்டு வேரியபிள் வந்து டிஸ்பிளே ஆகலை. ஸோ வேரியபிள் டிஸ்பிளே ஆகிறதுக்கு காரணம்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல எஃப் விடாமல் இருக்குது. எஃப் போட்டு உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா, அந்த இடத்துல வந்து எஃப் விடாமல் இருந்தனால அது வந்து காமிக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், டுபிளுக்கு வந்து எப்பயும் போல் ப்ராக்கெட். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 3, 5, 6.7, 8. சரியா, மறுபடியும் சார் ஃபங்க்ஷன் கேம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா சரி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேரியபிள் நேமு. இது வந்து என்னது டுபிள். ஓகேவா, இது வந்து டுபிள் சொல்லி எடுத்துக்குது. அதுக்கு டிக்ஷனரிக்கு பதில் எப்பயும் போல் என்னது ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ இப்போ வந்துட்டு 1 அதோட கீ வேல்யூ. ஸோ 1:, ஸோ 4ங்கிறது வேல்யூ. அதுபடி கமா கொடுத்துட்டு, ஓகேங்களா, கமா கொடுத்துட்டு வேறு என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஸோ ஏதாவது ஒரு கீ அதோட வேல்யூ. 6ன்னு கொடுத்துட்டு ஸோ எப்பயும் போல் ஃபங்க்ஷன் வந்து முடிச்சிடுறேன். முடிச்சிட்டு அப்படின்னா இது வந்து என்னது லிஸ்ட்டு, டிக்ஷனரி. ஓகேவா, ஸோ இது வந்து செட்டுக்கு எப்பயும் போல் என்ன செய்யுதுன்னா செட்டுக்கு வந்துட்டு எதுவுமே வந்துட்டு வராது, கீ வேல்யூ வராது. ஸோ இப்போ பாருங்கள் செட்டு வேல்யூ கொடுக்குற பாருங்க 1, 2, 3, 4, 5. ஓகேங்களா, ஸோ செட்டு வேல்யூ வந்து கொடுத்துருவேன். ஓகேங்களா, ஸோ இது வந்து செட் வேரியபிள்ஸ் காமிச்சிச்சு. ஸோ லிஸ்ட்டுக்கு மட்டும் வரல. ஸோ லிஸ்ட்டுக்கு மட்டும் எப்படி இந்த இடத்துல எஃப் போகிறனால உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா லிஸ்ட் வந்து வராது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட்டுக்கு வந்துட்டு எஃப்ங்கிற வேல்யூ வந்து போட்டிருக்க மாட்டேன். எஃப்ங்கிறது போகிறனால என்ன செய்யுது அப்படின்னா அது வந்துட்டு எனக்கு வந்துட்டு லிஸ்ட்டோட வேரியபிள் வந்து டிஸ்பிளே அந்த இதில் எஃப்ங்கிற வேரியபிள். ஸோ கண்டிப்பாக எஃப்ங்கிறது என்னென்னா அதோட டேட்டா டைப்பை விற்று இதோட வந்து டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரியாக நம்ம வந்துட்டு ப்ரோக்ராம் வந்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எழுத போகிறீங்க. ஓகேங்களா, ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்புமே பார்த்துட்டோம். ஓகேங்களா, 2 டேட்டா டைப்பையும் பார்த்துட்டோம். ஒன்று வந்து டேட்டா இனிஷியலைசேஷன். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன கெட் இன்புட் ஃப்ரம் த யூசர். இன்புட் ஃப்ரம் த கெட்டில் வந்துட்டு காம்ப்ளெக்ஸுக்கு எப்பயும் போல் இன்டிஜரு, ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸு, ஸ்ட்ரிங்கு. ஓகேங்களா, ஸோ ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பு, பூலியன், லிஸ்ட்டு. லிஸ்ட்டுக்கு மட்டும் அந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு எஃப் மட்டும் போடணும். ஓகேவா, ஸோ இந்த கார்னருக்கு பின்னாடி எஃப் வந்து போடணும். எஃப் போட்டால் தான் இது செய்யணும் வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, இந்த மாதிரி எஃப் மட்டும் போட்டுக்கோங்க. ஓகேங்களா,
ஸோ டிக்ஷனரி, அதுக்கப்புறம் கண்டிஷனல் செட்டு. ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? ஓகே லேர்னர்ஸ், நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணோம். டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் வந்து வாங்கிட்டோம். டேட்டா டைப் வாங்கல 2 டைப். ஒன்று வந்து இனிஷியலைசேஷன், இன்னும் வந்து என்னது எட்த் இன்ஃபர்மேஷன் வந்து யூசர். ரெண்டுமே வந்துட்டு முடிச்சோம். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பைத்தான் ப்ரோக்ராம் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இன்டிஜர் டிவிஷன், மாடுலோ டிவிஷன் ஆஃப் 2 இன்டிஜர். இது வந்து 2 இன்டிஜர் வேல்யூ வாங்கிட்டு நம்ம இந்த ஆப்ரேஷன் வந்து பண்ண போகிறோம். ஓகே லேர்னர்ஸ், நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச் லேர்னர்ஸ்.